எல்லாருக்கும் வணக்கம்னா சத்யவாசன். இன்னைக்கு வந்துட்டு சத்து மருந்து அடிக்கலாம் தக்காளி தோட்டத்துக்குன்னு சொல்லி எங்க வீட்ல கெளம்புனாங்க. சரி சத்து மருந்து அடிச்சா தக்காளி தோட்டத்துல இருக்கிற ரக்கையெல்லாம் வேஸ்ட்டா போயிடுமே. ரக்கைய பார்க்க வந்து அப்படியே தள தளன்னு ரொம்ப நல்லா இருந்தது. சரி அது வீணா போயிடக்கூடாதுன்னு அத பறிச்சிடலான்னு போனேன். எனக்கு மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுக்கார அக்காவும் கேட்டிருந்தாங்க, பாட்டியும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் சேர்த்து பறிச்சுட்டு இருந்தேன். இதுல வந்து நெறைய கொய்யாத்தழ, குப்பரக்கிரி, அப்புறம் மணத்தக்காளி. அது வந்து எங்க ஊர் சைடு காசரப்பழ தழ இல்லன்னா கோழி முட்டை தழ சொல்லுவாங்க. இதெல்லாம் பறிச்சுக்கலாம். எல்லாமே மிக்ஸ் ஆயி பறிச்சுட்டு இருந்தேன். இந்த கொய்யாத்தழ வந்து எதுக்காக தேவைப்படும்னா, எல்லார் வீட்லயும் இப்போலாம் பல்லி அதிகமாவே இருக்கு. பல்லி இது நம்ம மேல எச்ச பட்டுருச்சுன்னா, அந்த பட்ட இடம் ஃபுல்லாவே கொப்பளம் போட்டு புண்ணாயிடும். அதுக்காக இந்த கொய்யாத்தழ என்ன பண்ணுவேன்னா, நல்லா அரைச்சில்லன்னா புழிஞ்சு அதோட சாறு எடுத்து அது மேல போட்டோம்னா, அந்த புண்ணு வந்து சீக்கிரமாவே ஆறிடும். அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம வயித்துல இருக்கிற புண்ணும் சீக்கிரம் ஆறும் சாப்பிட்டோம்னா. அதே மாதிரி தான் மணத்தக்காளி நான் சொல்லவே தேவையில்ல. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கே தெரியும். அது பச்சை இலையாவும் சாப்பிடுவோம் காலையில வெறும் வயித்துல. இல்லன்னா பொரியல் செஞ்சு சாப்பிடுவோம். தோட்டத்துல அதிகமா இருக்கனால நாங்க அப்பப்போ அதெல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம். நான் ரக்கிரி பறிச்சு முடிச்சேனோ இல்லையோ, உடனே சத்து மருந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாரி அடிக்கிறது அவ்வளோ நல்லதில்லன்னு தெரியும். இருந்தாலும் சத்த கொத்துறதுக்கு வந்து ஆளுங்க இப்பலாம் சரியா கிடைக்கிறதில்ல. நானும் பாப்பா வச்சுட்டு கொத்த முடியாது. அதனால மருந்து அடிச்சுட்டோம். மருந்து அடிச்சு முடிச்ச உடனே ரொம்ப வெயிலா இருந்ததுனால இளநீ சாப்பிடலான்னு சொல்லி இளநீ வெட்டிட்டு வந்தோம். வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்க. அவங்களுக்கும் இளநீ வெட்டி குடுத்துட்டு, மீதம் இருந்த இளநீ வந்து நாங்க வெட்டி சாப்பிட்டோம். அந்த வெயிலுக்கும் இளநீக்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கடையில போய் நல்லா ஜில்லுன்னு ஜூஸ் குடிச்சிருந்தா கூட இவ்வளோ நல்லா இருந்திருக்காது. இளநீ குடிக்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இல்லாம அந்த இளநீ நோண்டுறதுக்கு சின்ன ஸ்பூன் அது எல்லாருமே செய்வோம். அந்த அந்த மாரி செஞ்சு சாப்பிட்டா தான் அந்த இளநீயும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அது சாப்பிட்ட ஃபீல் ஆகும். அந்த இளநியோட வாசம், அந்த மட்டையோட வாசம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பறிச்ச ரெக்கரிய எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் குடுத்துட்டு, மீதம் இந்த ரெக்கரிய நான் சமைச்சு, நல்லா அவர பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சு பாப்பாங்களுக்கெல்லாம் செஞ்சு குடுத்தாச்சு. அவ்வளோதான்.